வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ட்ரிப் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் வால்பாறை, அதிரப்பள்ளி அப்படின்றது ஒரு சிலருக்கு கனவாவே இருக்கும். அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி போறதுன்றத பார்க்க போறோம். ஜஸ்ட் பிலோ 1000 ருபீல நம்ம இதை பண்ணிடலாம். பெங்களூர் டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளி டு திருச்சூர், திருச்சூர்ல இருந்து பேக் டு பெங்களூர். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பயணம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யஷ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ல பெங்களூர் பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா நம்மளோட பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சுது. இந்த டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு சரியா 240 ருபீஸ்ல நம்ம வந்து கோயம்புத்தூர் போயிடலாம். கோயம்புத்தூர் சரியா மார்னிங் 3:25 அந்த டைம் ரீச் ஆகும். பானஸ்வாடில இருந்து கரெக்டா 8 o'clock 8:30 அந்த மாதிரி டைம்ல இந்த ட்ரெயின் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்க இருந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். அங்க வந்து கோயம்புத்தூர் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ஸ்டேஷன். உங்களுக்கு பேசிக்கா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நம்ம அங்கே காலையில ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டோம். ப்ரஷ் பண்ணி அப்புறம் பாடி பாத் எல்லாம் எடுத்துட்டு வெயிட்டிங் ரூம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு இங்க. ஸோ அதனால உங்களுக்கு பயமே கிடையாது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. அதனால ஒரு பெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்க இங்க ஸ்டே பண்ணாலும் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கு. நம்ம இங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கும். அதனால பியூரிஃபைடு வாட்டரே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பாட்டில ஃபில் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வேற ஸ்டேஷன்ல சில டைம் கிடைக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து நம்ம பாட்டில ஃபில் பண்ணி வச்சுட்டு ட்ரெயின் ஸ்டேஷனை சும்மா ஒரு சுத்து செஞ்சுட்டு நமக்கு அடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி. அந்த ட்ரெயின் டைமிங் வந்து 5:20 AM. ஸோ நம்ம வந்து 3:30 அந்த டைம் வந்துட்டோம். ஸோ நமக்கு தேவையான அளவு டைம் இருந்தது ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகி ரெடி ஆகிறதுக்கு. ஸோ வெளியெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு உள்ள வந்தாச்சு. அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பேக் ட்ரெயின் பிடிச்சி பொள்ளாச்சி போறதுக்கு. ஸோ பொள்ளாச்சி இங்க இருந்து பொள்ளாச்சி பாத்தீங்கன்னா சரியா 1 hour 5 minutes இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படின்றது. இது ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து சரியா ஜஸ்ட் 15 ருபீஸ்ல வந்து நம்ம பொள்ளாச்சி போயிடலாம். நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு. பட் இது வந்து என்னோட பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்டாவே நம்ம போயிடலாம். ஆறாம உட்காந்து பஸ்ல வந்து கொஞ்சம் ஈவன் டயர்டா இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் இல்லாம நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ஜேர்னில நம்ம வந்து பொள்ளாச்சி போயிடலாம். ஸோ பொள்ளாச்சி போகும்போது நம்ம ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது 5:20 சொன்ன மாதிரி இருட்டா தான் இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து 3 ஸ்டாப்ல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இங்க வந்து நிறைய கோகனட் ஃபார்ம் நீங்க பாப்பீங்க போற பாதையில. ஸோ அதான் வந்து பொள்ளாச்சியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். கோகனட் பாரடைஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கோகனட் ஃபார்ம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டிராவல்ல வந்து உங்களுக்கு பஸ்ல பயணிக்கும் போது எக்ஸ்பென்ஸா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடியாது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஏதாவது காலையில போகும்போது அந்த பஸ் பயணத்துல நம்ம பண்ண முடியாது. இங்க வந்து உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டா 1 hour 5 minutes இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படின்றது 5:20க்கு ஆரம்பிச்சது. 6:25க்கு வந்து பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க பார்த்தாலே தெரியும். ஆனா பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு பெஸ்ட் சீசன் போறதுக்கு. நீங்க இங்க எல்லாம் வால்பாறை இங்க எல்லாம் பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து பெஸ்டா சஜஸ்ட் பண்ணது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 monthsல நீங்க போனீங்கன்னா நிஜமா சூப்பரா இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம கரெக்டா வந்துட்டோம். 1 hour 5 minutesல எக்ஸாக்டா ரீச் ஆச்சுது. இந்த ஸ்டேஷன் வந்து 130+ இயர்ஸ் பழைய ஸ்டேஷனு. நிஜமாவே ரொம்ப பூரிப்பா இருந்தது அந்த விஷயத்த கேட்கும்போது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு பேசிக்கா எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ரினோவேஷன் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அதெல்லாம் ரெடி ஆகின அப்புறம் சில டைம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ இங்க இருந்து நம்ம வந்து அடுத்தது பயணிக்க போற இடம் தான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு சரியா 1.6 or 1.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நிறைய டிராவல் பண்ணி வந்ததுனால ஆட்டோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு நடந்து பயணிச்சிடலாம். ஒரு மார்னிங் ஒரு வாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இதுலயும் நம்ம வந்து ஒரு சில இடங்கள் கவர் பண்ணி போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க இருந்து நம்ம நடைப்பயணத்தை எக்ஸாக்டா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்த பாதையில ஃபர்ஸ்ட் ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தது. அங்க போயிருந்தோம். ஆக்சுவலி சூப்பரா இருந்தது போற பாதையில. அந்த மாரியம்மன் கோயில் போயிட்டு ஃபர்ஸ்ட் கோயில் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டோம். ஸோ அங்க முடிச்சுட்டு அந்த இடத்த அப்படியே நம்ம சுத்தி பார்த்தோம் அந்த கோயில். அதுக்கு பக்கத்துல இன்னொரு அம்மன் கோயிலும் இருந்தது. அதையும் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். அந்த 2 கோயில்களையுமே டக்குன்னு குயிக்கா முடிச்சுட்டு அடுத்தது நம்ம போனது ஒரு முருகர் கோயில். ஒரு பியூட்டிஃபுல்லான முருகர் கோயில். கொஞ்சம் பழமையான கோயிலும் கூட. ரொம்ப அருமையா இருந்தது இந்த கோயில் பாக்குறதுக்கு. நம்ம உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு நிறைய கல்வெட்டுகள், சிலைகள் எல்லாமே வந்து கல்ல செதுக்கியிருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு அருமையா இருந்தது. கண்டிப்பா நீங்க வந்து போகலாம் அந்த கோயிலுக்கு. ஸோ நம்ம நடந்து போனதுனால இந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு அருமையான
ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஏன்னா மார்னிங் வாக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த 2-3 கோயில்களையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இங்க முடிச்சுட்டு நடந்து வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஒன்னு புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டு. நமக்கு வந்து வால்பாறைக்கு பஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிடைக்கும். அங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரான உடனே அதான் வந்து அந்த நம்ம பொள்ளாச்சி பஸ். நீங்க இப்ப பார்த்தா தெரியும், இந்த பஸ்ல தான் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பஸ் இருக்கு. ஸோ நம்ம போன பஸ்ல டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 48 ரூபி ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலா வந்து 60 ரூபி இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஒரு சில பஸ்ஸஸ்ல 48 ருபீஸும் இருக்குமாமா வால்பாறை போறதுக்கு. நம்ம போனது 48 ரூபி. ஸோ அங்க இருந்து நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சோம். முதல்ல கொஞ்சம் இடம் நம்ம சொன்ன மாதிரி பொள்ளாச்சி ஃபுல்லா கோகனட் ஃபார்ம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆழியார் டேம் வந்து நம்ம ஒரு வழியா போய் அடைவோம். அந்த ஆழியார் டேம்ல நம்ம போகும்போது பஸ்ஸை வந்து அங்க ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆழியார் அந்த டேம் அங்க அதான் என்ட்ரி பாயிண்ட். நம்ம வந்து அந்த பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வந்து சாப்பிட்டுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால நம்ம இங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் பஸ் பயணம் அப்படின்றது அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அதுல அந்த ஹில் வியூ எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ஜேர்னில இந்த அந்த ஆழியார் அந்த டேமுக்குள்ள இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 40 ஹேர்பின் பெண்ட் வந்து கிராஸ் பண்ணி போய் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வால்பாறைய போய் சேர முடியும். ஒரு 3 to 3.5 hours வரைக்கும் இந்த பஸ் ஜேர்னி அப்படின்றது எடுக்கும். ஈவன் ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த பஸ் பயணம் அப்படின்றது அதிகம். ஏன்னா நிறைய மலைகளை கடந்து நம்ம போண்டியது இருக்கும். ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரேசியான கர்வ்ஸா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல இருந்து நம்ம வந்து அந்த ஆழியார் டேம் வந்து வியூ பண்றதுக்கு நிஜமாவே சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இயற்கையை ரசிச்சுட்டு அந்த ஏர்லி மார்னிங் அந்த பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நிஜமா வேற லெவல் ஃபீலாவே இருக்கும். இயற்கை ரசிக்கிறவங்க அப்படின்னா வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எங்க கண்ணு கட்டின எந்த சைடுல நீங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒன்லி மலைகள் அல்லது மரங்கள் இல்லது இந்த தண்ணி, இதுதான் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல சூப்பரா இருக்கும். நம்ம அந்த ஹேர்பின் பெண்ட் டிரைவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிரைவ்ல இது போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த டேம் வியூ பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு சில டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து லக்கியா இருந்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஸ்பாட் பண்ணலாம். ஆனா ஒரு சில டைம்ல வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம பயணிச்சிருந்த டைம்ல நம்ம ரெடியா இருந்தோம் கேமராவோட. ஆனா பெருசா எதுவும் பண்ணல. 1-2 பன்னி குட்டிகள் ஒரு சில இடத்துல ஸ்பாட் ஆச்சு. அப்புறம் அந்த நீலகிரி அந்த ஆடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆடு அதுவும் ஒரு சில இடத்துல 2-3 இடத்துல ஸ்பாட் பண்ணோம். பட் அதை தவிர்த்து பெருசா எதுவும் இல்லை. இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த மலை ஏறி 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 பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டேம் வந்து எவ்வளவு கிரேசியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த லெவல்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ சூப்பரா இருந்தது. ஒட்டுமொத்தமா அந்த இயற்கையை ரசிச்சுட்டே நீங்க பயணிச்சுட்டு இருக்கலாம். ஒரு வழியா நம்ம அந்த பயணங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும்போது ஒரு சில சின்ன சின்ன வில்லேஜஸ் கூட நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே ஃபாரஸ்டாவே இருந்தாலும் இந்த ட்ரைபல் பீப்புள்கள் இன்னும் ஒரு சில இடங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடங்களை எல்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணி தான் போவோம். அது மாதிரி இது ஒரு சின்ன ஜங்ஷன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு ரிவர் கூட வரும், ஒரு சின்ன ரிவர் வரும். அதை தாண்டி நம்ம போகும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த திரும்பவும் காடு தான். இந்த இடம் நம்ம கிராஸ் பண்ணி ஒரு சில தூரம் போன அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டீ எஸ்டேட் தான் முழுக்க முழுக்க இருக்கும். கொஞ்சம் தூரம் டிராவல்ஸுக்கு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது அதுக்கப்புறம் நமக்கு வந்து வால்பாறை வரைக்கும் அப்புறம் ஆல்மோஸ்ட் டீ எஸ்டேட் தான். பட் இந்த இடங்கள்லயும் உங்களுக்கு வனவிலங்குகள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கேட்கும்போது. ஏன்னா எலிஃபென்ட்ஸ் அந்த பஃபலோ இதெல்லாம் நிறைய பார்க்கலாமாமா இந்த இடத்துலயுமே. பட் ஆனா நம்ம போயிருந்த டைம் நம்ம பேட் லக்கு. ஆனா அது இல்லாட்டா கூட நீங்க எந்த அனிமல்ஸையுமே பார்க்காட்டாலும் இந்த ஜேர்னி அப்படின்றது நிஜமா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது அந்த அந்த பயணிச்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருக்கும். அனிமல்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்பாட் பண்றோம் அப்படின்ற அவசியம். அந்த பயணமே வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லு டீ எஸ்டேட் தான் கம்ப்ளீட்டா. நம்ம வந்து அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டோம். இந்த இடத்துல வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த மலையோட உச்சியில போயிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து அடையும் போது கொஞ்சம் ஃபாக் அந்த ஃபாக் கவர் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி கிளவுட் ஃபீலோட இருந்தது. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. கீழே இருந்த கிளைமேட்டுக்கும் மேல வரும்போது அப்படியே ஒரு மைனஸ் ஃபீல்ல தான் நம்ம இருந்தோம். ஆக்சுவலி நிஜமா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அப்படியே ஃபுல்லு ஃபாக் எல்லாம் கவர் ஆகி ரோடே அந்த அளவுக்கு கிளீனா தெரியல. ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங்ல தான் வண்டி போயிட்டு இருந்தது. ஆனா அமேசிங்கா இருந்தது. கிளைமேட்டும் சரி, அந்த டிரைவும் அந்த ஃபீல் மார்னிங் வேற லெவலு. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ஆல்மோஸ்ட் அடையும் போது ஒரு 35 ஹேர்பின் பெண்ட்ஸ் வந்து அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில மலைகளை இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஏறுறது எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து நம்ம இங்க இருந்து அந்த மலைகளை இறங்கி அந்த வால்பாறை ஏரியாவுக்கு போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம இறங்கி
போகும்போது கூட கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த டீ எஸ்டேட் அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு யூனிஃபார்மா நிஜமாவே அவ்வளவு அழகா இருக்கும். நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் இங்க வந்து எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. இந்த போற பாதையில கூட நிறைய நீங்க அந்த டீ எஸ்டேட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஒரு சிலர்ட்ட அங்க லோக்கலா உள்ளவங்க கூட அப்புறம் மிடில்ல ஏறும்போது அவங்கள்ட்ட கூட கேட்கும்போது நாங்கெல்லாம் அடிக்கடி அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அது சர்வசாதாரணம். நமக்கு வந்து அது ஸ்பாட் பண்ணா இன்னொரு கொஞ்சம் ஒரு கிரேசியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த மலையோட அந்த அந்த டீ எஸ்டேட் அந்த இதை பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது. ஒரு வழியா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த வால்பாறை பக்கத்துல வந்துட்டோம், நெருங்கிட்டோம். வால்பாறை ஒரு சின்ன கிராமம் தான். அதுக்குள்ள அந்த டீ எஸ்டேட்டுக்கு தாண்டி ஒரு சின்ன இடம் அமைஞ்சிட்டு இருக்கு. இங்க இருந்து நம்ம லோக்கலா எங்கேயும் பயணிக்கணும்னா கூட உங்களுக்கு பஸ் கிடைக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு. இது பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வால்பாறை பழைய பஸ் ஸ்டாண்ட். அதை தாண்டி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இடங்கள் எல்லாம் வந்து அந்த வால்பாறை ஏரியா, ஒரு சின்னதா ஒரு ஜங்ஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பேசிக்கா பெரிய பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை, ஸ்டேயும் இல்லை, சின்னதா உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டு 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு சின்ன பழைய பஸ் ஸ்டாண்டு, ஒரு புது பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த இடத்துல. அதை தாண்டி நம்ம இங்க வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் மத்தியானம். ஸோ அடுத்தது நம்ம இங்க இருந்து அடுத்த அதிரப்பள்ளி பிளான் தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன முருகன் கோயில் இருந்தது. நம்ம வந்து ரொம்ப சின்ன கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உள்ள போனோம். உள்ள போனா நிஜமா பிரம்மாண்டமா சூப்பரா இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் நீங்க முன்னாடி நடந்து போனாலே ரைட் சைட்ல இந்த கோயில் வரும். இந்த கோயில் வந்து உள்ளே ஐயப்பன் சந்நிதி, அம்மன் சந்நிதி, இந்த மாதிரி முருகன் சந்நிதி, இந்த மாதிரி நிறைய சந்நிதிகள் உள்ள அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து ரைட் சைட்ல அந்த டீ எஸ்டேட், அந்த மலை, அப்புறம் ஒரு ரிவர் ஓடுறது, அதெல்லாம் வியூ பாக்குறதுக்கு நிஜமாவே வேற லெவல் ஃபீல்ல இருந்தது. கண்டிப்பா என்ஜாய் பண்ணோம் அந்த அந்த இத. ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு, வால்பாறை முருகன் கோயில் இந்த கோயிலோட பேர் ஆக்சுவலி. ஸோ அங்க இருந்து அடுத்தது நம்ம பிளான் பண்ண இடம் தான் வந்து இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்தது போனது வந்து பக்கத்துல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருந்து, 2 ஸ்பாட் இருந்து ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு டைமிங்கும் வந்து ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி போனோம். நீங்க கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ஒரே ஒரு பஸ் தான் உங்களுக்கு இங்க இருந்து அதிரப்பள்ளிக்கு இருக்குது. ஸோ அந்த பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், வேற பஸ்ஸே கிடையாது, இங்கதான் ஸ்டே பண்ணோம். நம்ம எல்லாமே டைமிங் ப்ராப்பரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பஸ் ஐ திங்க் 1 o'clock or 1:30 அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா அது ஞாபகம் இல்லை. நான் கண்டிப்பா அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இது சொல்றேன், பஸ் டைமிங். ஸோ நம்ம அங்க முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அந்த கோயிலே ஒட்டி நம்ம முன்னாடி நடந்து போனோம்னா ஒரு அமேசிங்கான ரிவர் இருக்கு, நடுமலை ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் பக்கத்துல ஒரு பிரிட்ஜும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம போய் பார்க்க போனோம். பக்கத்துலேயே தான் இருந்தது ஆக்சுவலி. அதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து அங்கே போய் பார்த்துட்டு அந்த ரிவரு, அதுக்கு பக்கத்தில் அந்த நடுவில் ஓடுற அந்த ஓடை, அது சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. அதெல்லாம் நிஜமா அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். வீடியோல கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் நிஜமா அதில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. டைமிங் தான் நமக்கு கொஞ்சம், பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததான் அங்க இருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல போகும்போதே நமக்கு ஆல்மோஸ்ட் மழை வந்து ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து பிளான் பண்ணதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருந்து அடுத்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சோம். அடுத்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி தான் போனோம். ஸோ அதனால இங்க இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அந்த இன்னும் டீ எஸ்டேட்டுக்கு அதுக்கு நடுவுல ஓடி வரதை பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா இருக்கும். இயற்கை லவ்வர்ஸ்க்கு வந்து, நேச்சுரல் லவ்வர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், நம்ம வந்து காடு மனுஷன் மாதிரி. ஸோ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த இடத்த போய் பார்த்துட்டு. ஸோ அங்க இருந்து அடுத்தது நம்ம கொஞ்சம் ட்ரக் பண்ணி தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். அடுத்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா 2 இடம் ஒரே ஒரு அந்த போற பாதையில இடம். உங்களுக்கு வந்து இன்னொன்னு ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ள அமைஞ்சிட்டு இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்ஸ், ரெண்டுமே வந்து இதுக்கு அடுத்தது நம்ம பயணிக்க போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு திரும்பவும் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணி மேல போனோம். மேல அந்த ட்ரக்கிங் பண்ணி போறது, அந்த ட்ரக் பண்ண ஃபீலே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும். டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போவோம். ஸோ அங்க போயிட்டு அங்க கீழே வாட்டர் ஃபால்ஸ் ஓடும். இந்த நம்ம பார்த்த அந்த ஓடை தான் கொஞ்சம் மேல போகும்போது ஒரு இடத்துல வாட்டர் ஃபாலா இருக்குது. ஸோ அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு அளவுக்கு டைம் நமக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் போய் பார்த்துட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்தது அங்கேருந்து இமீடியட்டா நம்ம கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நம்ம ரிட்டர்ன் பேக் வந்து நம்மளோட அடுத்த பிளானு
வால்பாறை டு அதிரப்பள்ளி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ் நமக்கு ரெடியா நின்று அங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவே வந்தோம். பஸ் ரெடியா இருந்தது. நம்ம பஸ் இதான் நம்ம பஸ்ல ஏறி அடுத்தது இங்க இருந்து ஐ திங்க் 58 ரூபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. அதுவும் ஃபேர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த அளவு தான் இருக்கும். 58 to 60 ரூபி. இதுவும் ஒரு 3 to 4 hours ஜேர்னி உங்களுக்கு வரும். ஸோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். இந்த போற பாதை வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நம்ம பயணிப்போம். அதே மாதிரி இந்த பாதையில வந்து கபாலி அப்படின்ற ஒரு ஃபேமஸான எலிஃபென்ட்ஸ் வந்து அடிக்கடி ஸ்பாட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏறினோடனே டிரைவர்கிட்ட கேட்டோம், ஆனா வரும்போது பாத்தீங்களா இல்ல அந்த யானை வந்து எப்படி ஸ்பாட் ஆகுதா அப்படின்ட்டு. அவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து நாங்க ஸ்பாட் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஸோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது நம்ம அங்க இருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பவும் உடனே வந்து மழை வந்து ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சுட்டு கிளைமேட் வேற லெவல் சேஞ்சு. அந்த டீ எஸ்டேட்டு அது இதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். இங்கேயும் வந்து ஒரு ஒரு அருமையான டேம் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த டேம் வந்து ஆல்மோஸ்ட் பாதி தமிழ்நாடு பாதி கேரளா அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்தது. டேம் வந்து அமேசிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. ரூட் அப்படிதான் இது. இப்ப நம்ம பயணிச்சு போயிட்டு இருக்க இடங்கள் எல்லாமே வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட இடங்கள் தான். நிஜமா சூப்பராகவே இருந்தது பாக்குறதுக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து கேரளா அப்படின்றதான் அந்த பச்சை பசேல் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா கண்டிப்பா வால்பாறை நீங்க போனீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு கிரேசியா இருக்கும் இடங்கள் எல்லாமே. ஸோ அங்க இருந்து நம்ம அந்த பயணம் ஜேர்னியா திரும்ப ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் 1:30 அப்படின்னு நினைக்கிறேன் பஸ். நம்ம அடுத்த பயணம் அங்க இருந்து ஒரு 3 hours அதிரப்பள்ளிக்கு. ஸோ அந்த ரூட்ல வந்து நிறைய நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. நிறைய இடங்கள் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த டேமே வந்து பல கிலோமீட்டருக்கு ஆக்சுவலி இருந்தது. ஒரு ரொம்ப பெரிய டேம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் முழுக்க டேம் தான். அப்புறம் டேமோட கேட்டு கூட நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிறதுலதான் அந்த காஃபி அந்த இலைகள் எல்லாம் எடுத்து போட்டு போற வண்டி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. கேட்டு ஆக்சுவலி அந்த டேமோட 3 கேட் இருக்கு. அதுல ஒரு கேட்டு ஓப்பன் ஆகி தண்ணி போயிட்டு இருந்தது. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது இதெல்லாம் மலை ஏத்தமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஃபாகு. ரோடே தெரியல, டிரைவரே ஐயோ ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஃபாகு கவர் ஆகி ரொம்ப கிரேசியா இருந்தது. அதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது உங்களுக்கு அந்த கேரளா செக் போஸ்ட், அந்த ஃபாரஸ்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு செக் போஸ்ட் அப்படின்றத வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட டிராவலே இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து உள்ள போகும்போது ஒரு திக் ஃபாரஸ்டுக்குள்ள தான் நம்ம பயணிப்போம். அந்த கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு காஃபி எஸ்டேட் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம பயணிக்கும் போது வந்து நிஜமாவே ஒரு கிரேசியான டிரைவா தான் இருக்கும். ரோடு வந்து அந்த அளவு கண்டிஷனா இல்லை. அந்த கேரளாக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரோடு நிஜமா சூப்பரா இருந்தது. ஒரு இடத்துல குண்டு குழி எதுவுமே இல்லை. அமேசிங்கா அமைச்சிருந்தாங்க. ஆனா அதே இது நம்ம அப்படியே கேரளாக்குள்ள என்ட்ராகும் போது ரோடு கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருந்தது. நிறைய குள்ளு பள்ளங்கள் அதெல்லாமே இருந்தது. அதே மாதிரி நிறைய இந்த டிராவல் நீங்க வந்து நிறைய ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் நிறைய ஸ்பாட் பண்ணுவீங்க. அது வந்து பிளஸ். ஆக்சுவலி நம்ம வந்து வால்பாறை, நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி டு வால்பாறை போது அந்த அளவு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நீங்க ஸ்பாட் பண்ணுவோம். இந்த ஜேர்னில நிறைய வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட் பண்ணீங்க. நம்ம வந்து கேமரா ரெடியா வச்சுட்டு இது கபாலிக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கபாலி வருவாருன்ட்டு. கபாலி கடைசி வரைக்கும் காணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து வந்துச்சுன்னா 1 hour 2 hours மேலவே வந்து நம்ம டிராபிக் ஆயிடும், மூவ் ஆகவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம டைம் வேற ரொம்ப ப்ராப்பரா தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ இன்கேஸ் 1-2 hours நமக்கு டிலே ஆனாச்சுன்னா நம்ம அடுத்தது திருச்சூர்ல போய் ட்ரெயின் பிடிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம சரி அதை பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. கபாலியை பார்த்தா அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு யானை கூட. இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் அட்டாக் பண்ணிருக்கு, ஒரு சிலர் இறந்து கூட போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அது இன்னும் பிடிக்கல. ரொம்ப கம்பீரமா வரும் அந்த யானை. ஏன்னா நிறைய பேர் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம். கடைசி வரைக்கும் ஸ்பாட் ஆகல. டிரைவர்கிட்ட கூட கேட்டேன், ஏன்னா வருமா இல்லையா, இல்ல அப்படின்னாரு. ஐ மீன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நிறைய அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரளா பஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோ ரோடு, ஒரு சின்ன ரோட தான் இருந்தது. ஓவர்டேக் பண்றதுக்கே ரொம்ப கடினமான ஒரு ரோடு தான். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. ஸோ இந்த பாதையில் நம்ம போகும்போது ஏன்னா நிஜமா நீங்க இப்ப பார்த்தா தெரியும்ல, திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் பயணிப்போம். லஞ்சு வந்து நம்ம இதுலதான் இடையில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க அந்த பஸ். அங்கே நம்ம அந்த கேரளா ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டாலாம் இல்லை, ஓரளவு ஆவரேஜா இருந்தோம். அந்த இடத்துல அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபிஷ் கறி வச்சு ஆம்லெட் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம எடுக்கல. ஸோ அந்த ஸ்டாப் பண்ற இடத்துல நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து தொடர்ந்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம். அந்த பயணத்துல பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள பயணிக்கிறோம்ல, அதுதான் அதோட பிளஸ். அது அவ்வளோ அழகா இருக்கும். அந்த காடை ரசிக்கிறவங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும்.
பட் இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் பெருசா எந்த அனிமலும் ஸ்பாட் பண்ணல. இந்த இடம் நம்ம டச் பண்ணும்போது அந்த கேரளா அந்த ஃபாரஸ்ட் ஒரு ரிவர் வரும், ஒரு பெரிய ரிவர் இப்ப பாக்குறீங்க இல்லையா, இதை தாண்டின உடனே வந்து அந்த செக் போஸ்ட் அப்படின்றது வரும். இதுக்கு அடுத்தது வந்து ஃபாரஸ்ட், ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியே வர மாதிரி உள்ள ஒரு செக் போஸ்ட் தான் இது. இதை கடந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போதே நம்ம அந்த அதிரப்பள்ளி ஏரியா ரீச் ஆகும். ஆனா நம்ம அந்த வண்ட பாதை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யானையோட அந்த இது யானை இன்னும் விட்டுட்டு போயிருந்தது நிறைய இருந்தது. யானை சாணி அப்படின்றது அவ்வளவு இருந்தது. ஆனா நம்ம ஒரு இடத்துல யானை ஸ்பாட் பண்ணல. ஆனா நிறைய இடங்கள்ல அப்பதான் அது கிராஸ் ஆகி போயிருந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் நிறைய இருந்தது. நீங்க அது அந்த ஒரு டைம் அதுல டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யானை இது இருந்தது. பட் ஆனா லைக் நம்ம வந்து பேட் லக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை அது கூட நல்லா இருக்கலாம். அப்புறம் வந்து மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓரளவு அதிரப்பள்ளிய ரீச் ஆயாச்சு. இறங்குறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு மழை அப்படின்றது இருந்துச்சு. ஸோ நம்ம அதிரப்பள்ளி தான் நம்ம எடுத்தது. இந்த பஸ் அப்படின்றது சாலக்குடி அந்த வரைக்கும் போகும். நம்ம வந்து அதிரப்பள்ளியில இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதுனால ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம். பட் இந்த சீசன் அப்படின்றது பெஸ்ட் சீசனு. ஸோ அதனாலதான் கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம்ல போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம அது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மழை என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த ராஜா அப்படின்னு சொல்லலாம், இந்த பஸ்ல தான் நம்ம பயணிச்சு வந்தோம். இந்த இடத்துல இறங்கிட்டு நம்ம அடுத்தது அதிரப்பள்ளிக்கு உள்ள டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து ஐ திங்க் 50 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க ஒரு டிக்கெட்டு. ஸோ இங்க இருந்து உள்ள வந்து அதிரப்பள்ளிக்கு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, நீங்க உள்ள போனீங்கன்னா கம்ப்ளீட்டா வெட்டாயிருங்க. அதனால அந்த மழை அது தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ற அந்த கவர் என்ன போட்டு போறாங்க இல்லையா எல்லாரும், இதை வாங்கிக்க அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடியே ஆல்மோஸ்ட் வெட்டாய் தான் இருந்தோம். அப்புறம் இதை போட்டு என்ன கிடைக்க போகுன்ட்டு நம்ம அப்படியே நடந்துட்டோம். கேமரா எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். இந்த இடம் கண்டிப்பா சூப்பரான ஒரு பிளேஸ். ஏகப்பட்ட மூவிஸ் வந்து இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. நிறைய மூவிஸை விட ஆனா பாகுபலி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். அது வந்து நிறைய இங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவன், அந்த விக்ரமோட படம், நிறைய மணிரத்னம் படங்கள் எல்லாமே இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் இது. இங்க போய் அந்த ஃபால்ஸ்ல தண்ணி விழுறத பார்க்கும்போது அப்பதான் தெரியும், ஓ பாகுபலி வந்து எடுத்ததுக்கான ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி மேல இருந்து அந்த ஃபால்ஸை வியூ பண்றதுக்கு வேற லெவலா இருக்கும். அது பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு பாத்தீங்கன்னா முழுக்க காடு. அந்த இடையில அந்த தண்ணி அருவி வந்து அப்படியே விரிஞ்சு இந்த நயகரா ஆஃப் இந்தியான்னு கூட இந்த இந்த ஃபால்ஸை சொல்லுவாங்க. நீங்க அது கண்டிப்பா போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன எதுக்காக சொல்றாங்க. அந்த அளவுக்கு விட்டா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஸ்லிப்பரியா இருந்தது, ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. ஸோ இந்த டைம் அந்த மழை டைம்ல எல்லாம் இது வந்து ஒரு சின்ன பாறையில நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். குழந்தைங்களோட எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ தண்ணி அப்படியே பாயறத பாக்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு கிரேசியா இருந்தது. நிஜமா சூப்பரான ஃபீல்ல வைப்ல தண்ணி நிறைய பாஞ்சது. அது ஏன்னா இந்த ஃபால்ஸோட பியூட்டியே வந்து நிறைய தண்ணி பாஞ்சாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இல்ல இடத்துனா ஒரு 2 to 3 ஸ்பாட்ல மட்டும்தான் தண்ணி பாயும். நம்ம போயிருந்த டைம் வந்து முழுக்க பாஞ்சது. அப்பதான் அந்த அந்த நயகரா ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நிஜமா நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு மேல மட்டும் வியூ பார்த்துட்டு போனா வந்து கண்டிப்பா சரியாவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வியூ பார்க்க போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து ரைட் சைடுல அதுக்கு ஒரு பாதை இருக்கும். உள்ள நடந்து நம்ம கீழே போகலாம். கீழே போய் அந்த வியூ பார்த்தாதான் அந்த நயகரா சொன்னோம் இல்லையா, அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நடந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். கீழே போயாச்சு, வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், ஓ எதுக்குடா அந்த அந்த ரெயின் ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு தண்ணி அப்படின்றது அடிச்சு வீசிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம இப்ப என்ன நடந்து பக்கத்துல போகும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு தண்ணி வந்து அந்த ஆவியா வரத வந்து நீங்க இங்க பாக்கலாம். இந்த மக்கள் இங்க கொஞ்சம் ஒரு சிலர் நின்றுட்டு இருந்தாங்க, அம்பரலா எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரிசில், மழையும் லைட்டா ட்ரிசில் ஆயிட்டு இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் அந்த வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ரெயின் ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு, அது அவங்க எல்லாருமே வந்து வெட் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட். அது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் சேஃபா இல்ல. பட் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னா வாங்கி போட்டுங்க. ஏன்னா பக்கத்துல போகும்போது ரொம்ப ஃபோர்ஸ் தண்ணி அடிச்சு கம்ப்ளீட்டா நம்ம வந்து குளிச்சிருவோம். ஃபால்ஸ்ல குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பக்கத்துல போய் நிக்கும் போதே நம்ம முழுக்க குளிச்சிருவோம். பட் ஆனா அந்த டைம் வந்து நீங்க அதை என்ஜாய் தான் பண்ணுவோம். நம்ம ஐயோ நம்ம மலையில இதாயிட்டமே அப்படின்ற மாதிரி யாரும் பண்ணல. எல்லாருமே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கையை விரிச்சு போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த எல்லாருக்கும் வந்து அது ஒரு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. எவ்ரிபடி வாஸ் என்ஜாயிங் தட் மூமெண்ட். அதுல நம்மளும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணோம். வளைச்சு கேமரா எல்லாம் எடுத்தோம். க்ளோஸ் அப் லுக் எல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஈவன் அந்த தண்ணியை மூஞ்சி அதை வந்து ஆவியா அடிச்சது அவ்வளவு பவரா அது தண்ணி வந்தது.
அப்புறம் வாட்டர் லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லா பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து அடுத்த பஸ் பிடிச்சி நம்ம திருச்சூர், அதான் நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு. ஸோ இங்க இருந்து நம்ம வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. மேல வரும்போது மேல 5:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த இயற்கையை நம்ம ரசிக்க முடியாது இல்லையா, அதனால ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்த உடனே பஸ் கிடைச்சது. அங்க இருந்து திருச்சூருக்கு பஸ் பிடிச்சாச்சு. அதுவும் வந்து ஐ திங்க் ஒரு 45 ரூபி ஆர் 50 ரூபி 40 ரூபி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபேர்ல தான் இருந்தது. ஸோ அங்க இருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சு போயிட்டோம். கடைசியில இந்த ஸ்பாட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து யானை இங்க நம்ம ஸ்பாட் பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை. பட் இந்த இடத்துல ஃபாரஸ்ட்ல ஒரு யானை வந்து தனியா நின்றுட்டு இருந்தது. அது வந்து லக்கியா நம்ம வந்து டிரைவர் கண்டக்டர் அண்ணா தான் சொன்னாரு. ஸோ அங்க யானை நின்றுட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை ஸ்பாட் பண்ணோம். ரொம்ப ப்ராப்பராலாம் வீடியோ எடுக்க முடியும், ஏன்னா மூவிங்ல தான் எடுத்தோம். ஆக்சுவலி நீங்க அதை பார்த்தா தெரியும். ஸோ 26th அந்த மினிட் செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த யானை உள்ள நிக்கிறது தெரியும் காட்டுக்குள்ள. ஸோ இங்கேயும் வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் தூரம் காடா தான் இருக்கும், ஃபாரஸ்ட் தான். அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு இங்கேயும் நிறைய யானைகள் ஸ்பாட் பண்ணுவாங்களா. ஸோ அதுதான் எல்லாமே வந்து வைல்ட் அனிமல் நீங்க ஸ்பாட் பண்ணணும்னா சில டைம் லக்கியா இருந்தா நமக்கு ஸ்பாட் ஆகும். ஸோ இதுல நம்ம கண்டிப்பா வந்து நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த இடங்களை ஸ்பாட் பண்ணல. அப்புறம் அதிரப்பள்ளி டு திரிசூர் அந்த போற பயணத்துல நம்ம ஸ்பாட் பண்ணோம். அந்த ரூட்டுமே சூப்பரா இருக்கும், கிரேசியா இருக்கும் ரைடு. அங்க எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து திருச்சூர்ல பஸ் பிடிச்சி திருச்சூர்ல ஆக்சுவலி நம்ம எக்ஸாக்ட்லி நாட் ரிமெம்பரிங் அந்த பஸ் ஸ்டாப். அங்க இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏதோ டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து நம்மளோட பயணம் அப்படின்றது பெங்களூருக்கு ரிட்டர்ன் பேக் பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஆர்புரம் ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே 7 o'clock வந்து ட்ரெயின் ரீச் ஆச்சுது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ட்ரிப் அந்த பெங்களூர் டு அந்த திருச்சூர் டு பெங்களூர் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 330 ரூபி. ஸோ எல்லா ட்ரிப்பும் சேர்த்து ஒரு டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்ததுன்னு நினைக்கிறேன். பிளஸ் ஃபுட்டு ஒரு 300-400. ஸோ ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 1000 ரூபிக்கு உள்ளே நம்ம முடிக்கலாம் அந்த ட்ரிப்பை. நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா முடிக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாவும் முடிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே முடிச்சிட்டோம். அருமையான ஒரு ட்ரிப்பு, நிஜமா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வால்பாறை அல்லது வந்து அதிரப்பள்ளிகள்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட் இல்லாம நம்ம கார் எல்லாம் பிடிச்சி போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். பட் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து திருச்சூர் இந்த இடத்துல இருந்து தான் அடுத்த ஒரு பஸ்ஸை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போனோம் ஆக்சுவலி இந்த ஸ்பாட்ல இருந்து. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே முழுக்க பார்த்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடங்கள் எப்ப நம்ம போனோம் அப்படின்ட்டு. டிஸ்கிரிப்ஷன் படிங்க, முழு விவரம் கொடுக்குறேன். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரிப் நீங்க யாராவது பண்ணிருந்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி அதை சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.